எனக்கன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். எங்க வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு வந்தீங்களோ, வேணான்னு உங்களை துரத்துனாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். நீங்க ஏன் கலங்குறீங்க? இசப்பா, என் வாழ்க்கை முழுவதும் துக்கமா இருக்குது, சமாதானம் இல்லாத வாழ்க்கை நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில நான் ஒரு சந்தோஷமே பார்க்க முடியல, இந்த வருஷம் முடிவு வரப்போகுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்போ சந்தோஷம் கிடைக்கும், எப்போ சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டாக்க போறார். சஞ்சலம் தவிப்போம் ஓடி போக போகுது. சஞ்சலம் புலம்பல் ஒவ்வொரு நாளும் புலம்பலோடு இருக்கிறவங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. மார்த்தாள் மரியாள் சஞ்சலத்தோடு அழுது கொண்டிருந்தாங்க. சகோதரர் மரித்து போயிட்டாங்களே, அப்பா இனி என்னை யார் ஆண்டவர் அப்பா நடத்துவா, எங்களுக்கு எந்த துணையும் இல்லையேன்னு சொல்லி சஞ்சலப்பட்டாங்க. ஆண்டவர் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து கல்லறையை திறந்து அந்த மகனை லாசருவை உயிரோடு எழுப்புனது போல அவங்க வாழ்க்கையில சஞ்சலத்தை தவிப்பையும் கர்த்தர் துரத்தி மகிழ்ச்சியை தந்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். எந்த காரியம் குடும்பத்தை கட்டி வச்சிருக்குது, சந்தோஷம் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத, ஆண்டவர் அந்த காரியத்தை ஓடி போக செய்து உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர போறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.